குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறோம். டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 17 2025 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வருஷம் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்டபஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக 2ஆம் நிலை காவல்துறைக்காக இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான முழு மாதிரி எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய கொஷின் பேப்பர் தான் இது. இதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, வியூ பண்ணி பாருங்கள். அதை வந்து லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து தாராளமாக எழுதுங்க. எல்லோரும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரிஞ்சுக்கோங்க. கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பேட்டர்ன் ஒத்து தான் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் கீயும் வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெண்டையுமே தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் என்ன படிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மத்திய அரசு ஊழியர்களின் பார்த்தீங்கன்னா ஊதியம் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு படிகளை மாற்றி அமைப்பதற்காக 8வது ஊதியக்குழு அமைக்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஊதியக்குழு கடந்த 2016 வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டு 2026 அதனுடைய பதவிக்காலம் வந்து முடிவடையிருக்கு. ஊதியக்குழுவுடைய பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தை மாற்றி அமைப்பதற்காக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊதியக்குழுவை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நியமிக்குது. கடந்த 1947ஆம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஊதியக்குழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோனுடைய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் 3வது ராக்கெட் ஏவுதளம் வந்து பார்த்தீங்கன்னா 3985 கோடி செலவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இது வந்து பார்த்திங்கன்னா 1990களில் ஆரம்பிக்கப்பட்டு இதனுடைய 1993 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ராக்கெட் இதுலேருந்து ஏவணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 2005 வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டுக்கு வந்தது. 2005 மே 5ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து முதல் ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏவணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக எடை கொண்ட ராக்கெட்டுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுனால இந்த 3வது ஏவுதளம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்று அமைஞ்சிருக்கு. அதிக எடைகளை கொண்ட செயற்கைக்கோள்களை தாங்கிச் செல்லும் திறன் கொண்ட GSLV Mark 3 என்றழைக்கப்பட்ட LVM-3 ராக்கெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகை ராக்கெட்டுகளையும் இங்கேருந்து ஏவுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஷின் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்டுருவாங்க. முக்கியமானது இதில் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மிக மிக முக்கியமான கொஷின். ஸ்பேடெக்ஸ் விண்கலங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. விண்வெளியில் ஆய்வு மையத்தை அமைப்பதற்காக முன்னோட்ட முயற்சியாக அனுப்பப்பட்ட ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலம் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் வந்து அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவை தொடர்ந்து விண்கல ஒருங்கிணைப்பை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்த 4வது நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உருவெடுத்திருக்கு. இது முக்கியமான கொஷின், டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், அதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட விண்வெளி மையத்தை வந்து பார்த்திங்கன்னா 2035க்குள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தத்துக்காக இலக்கு நிர்ணயிச்சு நம்ம பணிகளை மேற்கொண்டிருக்கோம். அதன் முன்னோட்டம் திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேடெக்ஸ் அப்படின்ற வந்து AB அப்படின்ற 2 விண்கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியிலேயே ஒருங்கிணைக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து ஏதாவது ராக்கெட் போச்சு அப்படின்னா அதை ஒன்றிணைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் செயல்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான முன்னோட்டம் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பை செயல்படுத்திய 4வது நாடாக வந்து பார்த்திங்கன்னா அறியப்படுது. ஓகேங்களா? இந்த விண்வெளி அதாவது பார்த்திங்கன்னா இதன் மூலம் விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா டாக்கிங் தொழில்நுட்பம் முன்னெடுத்த 4வது நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. ஓகேங்களா? முதல் நாடு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க, கேட்டுருவாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியில். அடுத்து சென்னை விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை சோதனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு க்யூவில் நின்று வரணும். அதுக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் இமிகிரேஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான ஒரு கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்தும் போது வந்து உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் எல்லாமே தனித்தனியாக நடக்கும். நீங்கள் கொஞ்சம் விரைவாக உள்ளே போகலாம். ஓகேங்களா? பயணிகளின் குடியுரிமை சோதனைகளை முடித்து தங்களது பயணத்தை விரைவாக மேற்கொள்ளும் வகையில் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் இமிகிரேஷன் ட்ரஸ்டட்
ட்ராவலர் அப்படின்ற ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதன் ஒரு திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் சிறந்த படைப்புகளை உலக மொழிகளில் கொண்டு செல்வதற்காக பதிப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு மானிய நிதி வந்து பார்த்திங்கன்னா 36 மொழிகளில் 162 நூல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. சென்னை நந்தனம் வர்த்தக மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தொடங்கிய பன்னாட்டு புத்தக திருவிழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 162 நூல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மானியம் வழங்கப்படுது. இந்த நூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்க 36 மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மானியமானது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் மீதான தடைகளை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா நீக்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாபா அணு ஆராய்ச்சி மையம், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம், இந்தியன் ரேர் எர்த்ஸ் ஆகிய நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுத தடை விதிச்சிருந்தாங்க. இதனுடைய ஒப்பந்தங்கள் எதுவும் மேற்கொள்ள முடியாமல் அமெரிக்கா கூட ஒப்பந்தங்கள் எதுவும் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த தடைகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுத ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து கே வினோத் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றிருக்காரு. பீகார் மாநிலம் பாட்னாவில் இருக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கே வினோத் சந்திரன் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றிருக்காரு. அவருக்கு தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதியோட பேர் கொடுத்துருக்காங்க, அது முக்கியமான கொஸ்டின். அடுத்த போது வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலம் உச்சநீதிபதியோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. இன்னும் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டார்ட் அப் இந்தியா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற திட்டம் வந்து 2016 ஜனவரி 16 தான் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து 2025 உலக பொருளாதார சூழல் வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்கும். இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடுநிலையில் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா WEF உடைய அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவினுடைய அதிபரான சுபியாந்தோ வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்கிறார். இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குடியரசு தின விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க சிறப்பு விருந்தினர் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதே கொஸ்டின் TNUSRB பேட்டர்னில் கேட்கணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் 76வது குடியரசு தின விழாவில் பங்கேற்ற சுபியாந்தோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுடைய அதிபர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? கொஸ்டினை வந்து அதே கொஸ்டின் தான், எப்படி உங்களுக்கு ஈஸியாக கேட்கணுமோ அப்படி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதெல்லாம் அப்டேட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் மஞ்சள் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் டன்னாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மஞ்சள் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் நிஜாமாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மஞ்சள் வாரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி 14 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இதன் முதல் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா பல்லே கங்கா ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. முக்கியமான கொஸ்டின், தேசிய மஞ்சள் வாரியம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற நிஜாமாபாத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்கன்னா மஞ்சள் உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலங்களான தெலுங்கானா, மகாராஷ்டிரம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா லகடோங் மஞ்சளுக்கு புகழ்பெற்ற மேகாலயம், இந்த 3 மாநிலங்களும் அதில் முக்கிய பிரமுகர்களாக இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லகடோங் மஞ்சளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது அப்படின்னா மேகாலயா மாநிலம். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இது அதாவது பார்த்திங்கன்னா தேசிய மஞ்சள் வாரியம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தங்க மசாலா அப்படின்னு அழைக்கப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். ஓகேங்களா? தங்க மசாலா அப்படின்னு எது அழைக்கப்படுது அப்படின்னா மஞ்சள். இந்திய விவசாயத்திற்கு இன்றியமையாதாகும். உலகளவில் உற்பத்தியில் 70% பங்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கொண்டிருக்கு. மஞ்சள் உற்பத்தியில் இந்தியாவுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய மஞ்சள் உற்பத்தியாளர், நுகர்வோராகவும் ஏற்றுமதியாளரும் இந்தியா இருக்குது. 2022-23 ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.24 லட்சம் ஹெக்டேர் டன் மஞ்சள் பயிரிடப்பட்டு 11.61 லட்சம் டன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இதில் மகாராஷ்டிரம், தெலுங்கானா, கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 20 மாநிலங்களில் 30க்கும் மேற்பட்ட மஞ்சள் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கப்படுது. ஓகேங்களா? உலகளவில் மஞ்சள் வர்த்தகத்தில் வந்து 62% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வங்கதேசம், ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஏற்றுமதிக்கான சிறந்த சந்தைகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்காக இருக்குது. ஓகேங்களா? 2030 ஆண்டுக்குள் ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா $1 பில்லியன் சுமார் 8000 கோடி வரை உயர்த்ததற்காக வந்து பார்த்திங்கன்னா தேசிய மஞ்சள் வாரியத்தை வந்து நோக்கமாக கொண்டு அதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து விண்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காங்க. அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணன்லேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் நடந்திருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய போயிங் உருவாக்கிய ஸ்டார்லைனர் விண்கலத்தில் வந்து சுனிதா வில்லியம் மற்றும் வந்து பச் வில்மோர் இவங்க 2 பேரும் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க. 9 நாளில் திருப்பி வர மாதிரி இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்களால இது வரைக்கும் வர முடியல. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம் கூட போனார் இல்லையா, அவருடைய பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் ஆஃபீஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டெஸ்ட் பேஜோட கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்தியன் டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இந்தியன் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இந்த ஷெட்யூலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச யார் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே பயிற்சி செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். போர் தொடங்கினதுக்கு அப்புறம் வந்து பயிற்சி செய்யறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் வந்தோடனே ரிவிஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.